ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷின் தான் வாங்க போகிறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னத்தை திறந்துட்டு பார்க்குறீங்களா? இங்கே இந்த ஸ்மார்ட் டிவி வாங்கிட்டு போயிடணும். ஸ்மார்ட் டிவியா? அது இஎம்ஐடா. 1994 ரூபாய்க்கு யார் தரா? காமெடி பண்ணுறீங்களா? அது இஎம்ஐ இங்கே பாரு. அது மாதம் 1994 ரூபா கட்டணும். டிவியெல்லாம் போய் பார்த்துறோம். இந்த டிவி அங்கே ஒரு டிவி இருக்கு பார்த்தியா? டிவி வேற என்ன? வேற என்னென்ன டிவிலாம் எல்லா டிவியும் வாங்கிடுவோம். அப்புறம் அங்கே ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குது, அது அப்புறம் அங்கே ஃபேன்ஸ் இருக்குது, அது அந்த டிவியா? அது இல்லை, அதுக்கு அங்காண்டு கட்டு. ஆமாம், அது ரெண்டும் ஒரே டிவி. அந்த பெரிய டிவி வாங்க. சரி, ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷின் வாங்கியாச்சு. அடுத்து அப்புறமா பார்ப்போம் டிவிலாம். இது சூடு கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு உடக்காதடா, உடஞ்சிரும். ஐயோ கேக்கு இது பண்ணுறதுக்கு மாவுலாம் நம்ம இது பண்ணிட்டு இது உள்ளே வச்சு டைமர் செட் பண்ணிக்கணும். டைமர் செட் பண்ணுமா? செட் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இல்லை இங்கே பசங்க ಮೊಬೈಲ್ ನಂಬರ್ ಆಲ್ರೆಡಿ ರೆಡಿಕೇಶನ್ ಎಲ್ಲ ಮೊಬೈಲ್ ನಂಬರು அதை சரி பில் அடிக்கிறேன். இது உள்ள வச்சு டைமர் செட் பண்ணி 7,900. இரு அடுத்த தள்ளு. ஐஎஃப்பி தள்ளு. ஒரு பட்டன் இல்ல 18,000 இது. இதமா இது வாங்கிமா. எல்ஜி 9,000. சரி, ஏதாவது வாங்க. இதான் கொஞ்சம் நான் சொல்றது கேளு. இதான் கொஞ்சம் அலையுது. சரி சரி சொல்லு. இது கேக்கு நம்ம மாவு செய்யணும். மாவு செஞ்சுட்டு இதை உள்ள வச்சு டைமர்லாம் செட் பண்ணி இது பண்ணிக்கணும். இது பண்ணி சூடு ஆயிடுச்சுன்னா இதில் ரெட் கலர் லைட் எரிஞ்சு சத்தம் போடும் கொஞ்சோண்டு. எனக்கே தெரியாது. உனக்கு இதெல்லாம் யார் தெரியும்? யார் சொல்லி கொடுத்தா? எனக்கு இதோட பேர் தெரியும். அவன் தான். நீ தான் அவன். டிவியில் பார்த்தா டிவியில் இருக்கும். சரிடா, கம்மனும் இருங்கடா. அப்பாட்ட காட்டுறேன் நான். நாளைக்கு பேச போயிட்டு இந்த லைட்டை வருமா எட்டப்படி கார்வேன் நட்ட பெரிய பொம்மை வயா இங்கே பாருடானா பார்க்க மாட்டான். வாங்கியாச்சு. வாஷிங் மிஷின் பில் போட்டாச்சு. போக வேண்டியதான். சரி. அது என்னடி? இரு பாப்போம். ஏதாவது எடுப்போம். ஏதாவது தெரில. இது என்னன்னே தெரில. சரி, இந்த வை. மிச்சரா? பாப்கார்ன் இருக்கு. வேணாம், இன்னும் வேணாமா? கேமரா முன்னாடி திருப்பு. கையை விரல தான் வச்சு விரல். அதான் வேணாங்கிறல்ல.
பிடிக்கல. உப்பு அதிகமாக போட்ட மாதிரி இருக்கு. நான் சாப்பிட்றாங்க, உனக்கு மட்டும் உப்பு அதிகமாக இருக்கா? அதான் வாயிலே வைக்கல. அதுக்கு தான் காலையில் காட்டு, நீ ஒன்னே எடுக்கும் மூஞ்சே எடுக்கும். நல்லா வைக்காத கேமரா வேணும். எப்படிதான் சாப்பிட்றான்? அவன் சாப்பிட்டு மாட்டோம். நீ தான்டா பண்ணு. நாங்களும் சாப்பிட்டோம். அந்த பக்கத்துல என்ன சாப்பிட்றோம்? ஒரு பழம் தேங்காய் சாதம், இன்னொரு பழம் என்ன ஒரு சாதம் தேங்காய், இன்னொன்று பொங்கல், இன்னொன்று பிரியாணி, இன்னொன்று தாங்க. கொஞ்சம் சிக்கன் கூட கடிச்சிட்டீங்க. நானு சிக்கன் சீக்கிரம் சாப்பிடு. என்னது வீட்டுக்காரன் பார்த்து வாங்க. ஸ்டெப் இருக்கு, படிக்கட்டு இருக்கு. அது வைக்கிறவா இருக்குன்னு தெரியல. இது செட் பண்ணி தான் போடுறேன். ஒயர்லாம் செட் பண்ணி தண்ணிக்காக செட் பண்ணி தான் போடுறேன். 2 பேர் பிடிங்க, இருந்தாலும் ஆளுக்கு ஒரு மணி எந்த ஆகுது. ஆனால் மேலே போய் அந்த சோயில கூட தான் பார்த்துக்கணும். அவங்க வச்சு அப்படியே வச்சு தெரிவிக்கலாம். இப்போ நீங்கள் முன்னாடி நீங்கள் உள்ள வாஷிங் மிஷின் வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. என்ன ப்ராண்ட் பார்த்திங்கன்னா ஐஎஃப்பி தான். நாங்கள் முன்னாடி வந்து சூஸ் பண்ணது வந்து எல்ஜியில் வந்து 9 kg பார்த்தோம். ஆனால் ஸ்ட்ரீம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் அதை எல்ஜி எடுக்கலை. அதுக்கப்புறம் ஐஎஃப்பி தான் எடுத்திருக்கோம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான், ஃப்ரண்ட் லோடு தான், டாப் லோடெலாம் எடுக்கலை, ஃப்ரண்ட் லோடு தான் எடுத்துருக்குறோம். இது ஒரு அமௌண்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறேன்னு தெரியல. துணி துவைக்கவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்லன்னு வாங்கிட்டேன். நான் வாஷிங் மிஷின் வந்து வாங்கலாமா வேணாமான்னு பல யோசனையில் இருந்துகிட்டு இருந்தேன். சரி ரொம்ப முடியாமல் இருக்கிறப்போ கூட துணி துவைக்கிற மாதிரி இருக்குது பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு. அதனால் சரி நம்ம வாங்கிடுவோம் அப்படிங்கிறதா வாங்கிட்டேன். என்ன சொல்கிறேன்னு தெரியல. இவ்வளோ அமௌண்ட்டு போட்டு வாங்கியிருக்க வேணான்னு தோணுது. அப்புறம் ஒரு நேரம் வாஷிங் மிஷின் இருந்தால்
பரவாயில்ல அதை மாதிரியும் தோணுது. அதனால் சரி ஆறுது ஆகட்டும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நான் ஒரு பட்ஜெட் வந்து முடிச்சு விட்டுட்டேன். வீட்டு வேலை செய்யலான்ட்டு பார்த்தா சரி வேணாம், வாஷிங் மிஷின் வாங்கிடும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வீட்டு வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஃபிட் பண்ண திருப்பாடு அப்புறம் எப்படி வாஷிங் மிஷின் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அது எல்லாமே இந்த வாஷிங் மிஷின் வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறேன் என்னன்னு எனக்கே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க வேண்டியதான். சரி அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்